ஜோதிடம் வாழ்க பிரபஞ்சம் அற்புதம் ஆனந்தம் நேயர்களுக்கு இனிய வணக்கம். அற்புதம் ஆனந்தம் சேனல் நேயர்களுக்கு உங்கள் பிரபஞ்ச ஜோதிட ஆராய்ச்சியாளர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம் ஒன்றும் இல்லை, வாழ் நீண்ட பட்சி பலம் இருந்து இடம் போனால் நல்லது. நீங்கள் ஒரு காரியத்துக்கு போகிறீங்க, சகுனம் இதுக்கு பேர். ஒரு வேலைக்கு நீங்கள் போகிறீங்க, பாம்பு வந்து வால் நீண்டிருக்கும், மயில் வந்து வால் நீண்டிருக்கும், பின்னால் வால் நீளமாக உள்ள எதுக்கோ போகிறீங்க. அது வந்து உங்களுடைய ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது உங்கள் வலது பக்கத்தில் இருந்து இடது பக்கம் போயிடுச்சுன்னு வச்சுங்க, அந்த போகிற காரியம் செய்யும். அதாவது உங்களுடைய பிரச்சனை தீர்ந்து போச்சுன்னு அர்த்தம். அப்படி நீங்கள் ஒரு முக்கிய வேலையாக போயிட்டு இருக்கும்போது இடது பக்கம் இருந்து வால் நீண்ட பூனையாக இருக்கட்டும், வால் உள்ளது சொல்கிறேன், அந்த வால் நீண்ட பட்சி, இந்த அது இதாக கூட இருக்கட்டும், காக்காயாக இருக்கட்டும், மயிலாக இருக்கட்டும், பறவையிலையும் சொல்கிறேன், இது வந்து இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம், அதாவது இடதுபுறம் இருந்து வலதுபுறம் வந்துருச்சுன்னா பிரச்சனை. பாம்பு இதெல்லாம் வந்து இடதுபுறம் இருந்து வலதுபுறம் வந்துடக்கூடாது. குரங்கு, பாம்பு, வால் உள்ள பிராணிகள் தான் இடதுபுறத்தில் வந்து வலது பக்கம் வந்துடக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா அந்த நீங்கள் பேசாமல் வீட்டுக்கு வந்துடலாம், மறுநாள் போய்க்கலாம். சகுன தலைன்னு பேர். அங்கே போனாலும் காரியம் சரியாக வராது. அதை புரிஞ்சுங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இது பூராமே வந்து நீங்கள் போயிட்டு இருக்கும்போது பூனையாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், பூனையே கூட வளம் இருந்து இடம் வந்துடுச்சுன்னா வெற்றி. அதான் உண்மை. சரி, அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த அமங்கலிகள் பொட்டு இல்லாத, இன்றைக்கெல்லாம் நிறைய யாருமே பொட்டே வைக்கிறதில்ல. அப்போ என்ன பண்ணுவீங்க? இந்த காலத்தில், ஒரு காலத்தில் பொட்டு இல்லாத பொம்பளை வந்தால் பிரச்சனைன்னு போனாங்க. இப்போ அப்படி இல்லை, அது இல்லை கணக்கு. அதாவது எப்படின்னு கேட்டால், நீங்கள் ஒரு விஷயத்துக்கு போகிறீங்க, ஒரு நல்ல காரியத்துக்கு போயிட்டுருங்க, வேறு எந்த கலர் வந்தாலும் பிரச்சனை உங்களுக்கு வராது. முழுக்க அவருடைய உடம்புல கருப்பு ட்ரெஸ் போட்டு ஒருத்தரோ, வெள்ளைன்னு ட்ரெஸ் போட்டு ஒருத்தரோ, முன்னால் ஒரே ஒரு நபராக சொல்கிறேன், 4-5 வெள்ளைச்சட்டை வந்தால் பிரச்சனை இல்லை. ஒரு வெள்ளைச்சட்டை டோட்டல் பார்த்தா பளிச்சுன்னு வராது, வெள்ளைச்சட்டை போட்டு வராது ஒருத்தர், அந்த காரியம் நிகழ்வோம், உங்களுக்கு அந்த காரியம் தடங்களாயிடும். வெள்ளை ஆடை உடுத்தி அதுவும் ஒரு பெண் வந்தான்னு வச்சுங்களேன், டோட்டலாகவே அந்த காரியம் வேஸ்ட். விதவைனாலும் இல்லை, வெள்ளை ஆடை உடுத்தி முன்னால் யார் வந்தாலுமே அந்த காரியம் விகல்பம் தான். 2 பேர் வந்துட்டால் பிரச்சனை இல்லை. ஒரே ஒரு தனிநபராக வந்தால் நமக்கு பிரபஞ்சம் சொல்லுதுன்னு அர்த்தம், உனக்கு காரியம் வழங்காது. ஏன்னா எல்லாமே பிரபஞ்ச அறிக்கை. நாம் வந்து பிரபஞ்சத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும், அப்பப்போ நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். இந்த கவனம் உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் சகுனம் பார்க்குறது சரியான ஆளுன்னு அர்த்தம். அதே மாதிரி பச்சை புடவைலையோ பச்சை கவுன்லையோ முன்னால் ஒரே ஒரு லேடி, ஒரே ஒரு பொண்ணு, ஒரு கேர்ள், இந்த மாதிரி யார் வந்தாலும் சரி தான், பச்சை புடவையில் வந்து விட்டால் அந்த காரியம் சூப்பர் வெற்றி. ஒரு நபராக வரணும், அவங்க யார் வந்தாலுமே. பல நபர்கள் வர்றது மேட்ரு இல்லை, ஒரு நபராக வந்தால் தான் சகுனம். அது கருப்பு ட்ரெஸ்ஸில் ஒரு பொண்ணோ ஒரு ஆணோ வந்துட்டாங்கனாலும் அந்த காரியம் நிகழ்வோம், பிரச்சனைன்னு அர்த்தம், யாருக்கோ ஆபத்து வரப்போன்னு அர்த்தம். அதுமாதிரி காலையில் நீங்கள் வீட்டில் எந்திரிக்கிறீங்க, எந்திரிக்கும் போது லைட் அணையுது, இல்லை யதார்த்தமாக லைட்டாக உங்கள் வீட்டில் யாராவது ஒரு ஆஃப் பண்ணலாம். எந்திரிக்கும் போது இயற்கையாக கூட லைட் அமையலாம். எந்திரிக்கும் பொழுது அன்றைய நாள் வந்து பிரச்சனைக்கு உரியதாக இருக்கும். லைட்டு அல்லது விளக்கு அணையுது, இல்லை யாரோ ஒருத்தர் விளக்கு அணைக்கிறாங்க, எந்திரிப்பா விடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு விளக்கு அணைக்கும் போது நீங்கள் கண்ணை முழிக்கும் விளக்கு அணையிறதுக்கும் நீங்கள் பார்க்கும் பொழுது விளக்கு அணைந்தால் கண்டிப்பாக விகல்பம் தான், அது நல்லதில்லை. அதை ஞாபகத்தில் வச்சுங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு முக்கிய காரண காரியத்துக்காக போகும்பொழுது உங்களுடைய முன்னோர்கள், உங்கள் அப்பா பாட்டி யாராவது எதுக்கால வந்துட்டாங்கன்னா காரிய வெற்றி. சரியா? அதே மாதிரி உங்களுடைய பங்காளிகள் வகை சம்மந்தப்பட்டவங்க ஒரு காரியத்துக்கு போகும்போது உங்கள் பங்காளி, உங்கள் சித்தப்பா பிள்ளை பெரியப்பா பிள்ளைன்னு இருக்காங்க இல்லையா, இவங்க ஆணை பெண்ணை யாராக இருந்தாலும் முன்னால் வந்துட்டாங்கன்னா அந்த காரியம் விகல்பம், காரியம் நடக்காது. அதில் ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். உங்கள் அப்பா அம்மா, உங்கள் தம்பி தங்கைகள், உங்கள் சம்மந்தப்பட்டவங்க, அல்லது மாமன் மச்சான், இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா காரியம் வெற்றி, முன்னால் வந்தாங்கன்னா. சரியா? இவ்வளோ சூட்சமாக அதில் இருக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு காரியத்துக்கு போகிறீங்க, ஒரு காரியத்துக்கு போகும்போது அந்த காரியம் ஜெயமாகணும், நல்லபடியாக சிறப்பாக வரணும் அப்படின்னு சொல்லி போகும்பொழுது வழியில் எங்கேயாவது நீங்கள் உங்களுக்கு இடதுபுறத்தில்
உங்களுக்கு இடதுபுறத்தில் வேப்ப மரத்தை பார்த்துட்டிங்கனாலோ அல்லது பசுமையான மரங்கள் எதுவாக இருந்தாலும் பெரிய மரத்தை சொல்கிறேன், நான் சும்மா சின்ன சின்ன மரங்கள் சொல்ல, நல்லா தெளிவாக ஒரு மரம் இடது எங்கே போய் நிற்கிறீங்களோ அந்த காரியத்துக்காக அந்த இடத்துல ஒரு வேப்ப மரம் மட்டும் உங்களுக்கு இடதுபுறத்தில் அது இருந்துருச்சு, அது வலதுபுறம் நின்றக்கூடாது, இடதுபுறம் நின்றுச்சுன்னா அந்த இருந்துச்சுன்னா, அதில் அரச மரமாக இருக்கட்டும் புங்க மரமாக இருக்கட்டும் வேப்ப மரம் பெஸ்ட்டு. இது எந்த மரமாக இருந்தாலும் பெரிய மரங்கள் இயற்கையாக நீங்கள் போகிறீங்க அந்த இடத்துக்கு, இவரை மீட் பண்ணணும், அதை செய்யணும், இந்த காரியத்தை பண்ணணும்னு சொல்லி அந்த நேரம் டைம் பாஸ் பண்ணணும், சரிங்க நான் வந்து நிற்போம்னு நிற்கிறீங்க. அந்த நிற்கிற இடத்துல இடதுபுறத்தில் மரங்கள் நின்று விட்டால் அந்த காரியம் சக்ஸஸ். மரங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் போகிற இடத்துல எந்த ஊராக இருக்கட்டும் அப்படி நீங்கள் நின்றுலாம் சிந்திச்சுட்டு இருக்க நேரத்தில் வலதுபுறத்தில் பெரிய மரம் இருந்துச்சுன்னு வச்சுங்க, அந்த காரியம் தடங்களாகும்னு அர்த்தம், அவரை சந்திக்க முடியாதுன்னு அர்த்தம். இல்லை போய் நிற்கிற இடம் மொட்டையாக இருக்குது, மரங்களே இல்லை, ஒரு சின்னோண்டு மரங்கண்ணே, இல்லாட்டி வீடோடைய ஒட்டி நின்றுட்டுருக்கோம். இந்த மாதிரி நேரங்களில் நான் சொன்ன கலர் தான், அந்த பச்சை உடுத்தியோ மஞ்சள் உடுத்தியோ யாராவது 2-3 பேரை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா காரியம் சக்ஸஸ். இந்த அதிகமாக நீங்கள் அங்கே சந்திக்கிறது அந்த நேரத்தில் கருப்பு பியூர் ஒயிட்டு இந்த மாதிரியே நீங்கள் பார்த்தீங்கன்னா காரிய தாமதம். இது மாதிரி எண்ணற்ற விஷயங்கள் இருக்குது அன்பர்களே. ஆகவே இது மாதிரி நிறைய சொல்லலாம். ஆகவே இதையும் நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். அதேமாதிரி ஜாதக ரீதியாக சொல்கிறேன், இந்த நவக்கிரக தோஷம் அந்த கோயிலுக்கு போனேன் இந்த கோயிலுக்கு போனேன் அந்த பரிகாரம் பண்ணேன் இந்த பரிகாரம் பண்ணேங்கிறத விட எந்திர பரிகாரம் மட்டும்தான் சிறப்பு. எதுக்காக இருந்தாலுமே சரி சிறப்பான முறையில் அதற்குரிய எந்திரங்களை எழுதி அந்தந்த இதை வந்து ஆற்றுப்படைகளையோ கடல்லையோ கொண்டு போய் அந்த எந்திரத்தை 48 நாள் தலைக்கு வச்சு கொண்டு போய் விடணும். இதுதான் இப்போ உண்மையிலே சித்தர்கள் சொன்ன தீர்வு. அப்போ தான் நீங்கள் வந்து பிரபஞ்சத்துடைய பிடியிலேருந்து அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் விஷயத்துலேருந்து அந்த தகடு வந்து அதை வாங்கிக்கும், உங்கள் தலைமையில் வச்சு தூங்கினதை. இதுதான் உண்மை. இந்த பதிவை நான் இப்போ வெளியிடுறேன். இந்த 48 தினங்கள் தலைமையில் வச்சு தூங்கி கடல்லையோ ஆற்றுலையோ கொண்டு போய் விட்டிங்கன்னா அந்த கிரகதோஷ நிவர்த்தியாகும் என்பதும் சித்தரண்ட சூட்சமும். ஆகவே அன்பர்களே இப்படியெல்லாம் இருக்குது. ஆகவே நீங்கள் வந்து இந்த சித்தாவளிக்குள்ளே வந்து மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்கின்றபடி நீங்கள் இதையெல்லாம் கொஞ்சம் ஆழ்ந்து பார்த்து இதே பதிவை மீண்டும் மீண்டும் பார்த்து ஜோதிட ஆலோசனைகளோ அல்லது எந்த மாதிரி ஒரு ஆலோசனை உங்களுக்கு தேவை என்றாலும் என்னை நீங்கள் அணுகலாம். உங்களுக்கு வந்து எந்த நேரத்திலும் வாழ்க்கையினுடைய சித்த வழிகளை சொல்லித்தர நான் காத்திருக்கிறேன். அற்புதம், ஆனந்தம்.